வெல்கம் பேக் டு மேக் யூவர்ஸ். இனி நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இருக்க ஷார்ட் கீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரைஸும் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எல்லோரும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. க்ராசரிஸ்க்கு இது, அப்புறம் க்ரூமிங்க்கு இது, அப்புறம் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Ctrl+N இது வந்து நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. Ctrl+O இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு Ctrl+S இது வந்து பார்த்தா சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. Ctrl+W இது வந்து கரண்ட் ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. Ctrl+பேஜ் டவுன் இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு. Ctrl+பேஜ் அப் இது வந்து ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு வந்து மூவ் பண்ணுறது. Ctrl+A இது வந்து டேட்டா டேபுக்கு போகிறதுக்கு மேலே இருக்கும். Alt+W இது வந்து பார்த்தா வியூ டேபுக்கு போகிறதுக்கு. Ctrl+Z இது வந்து அன்டோ பண்ணுறதுக்கு. Ctrl+Y இது வந்து பார்த்தா ரெடர்ஸ் பண்ணுறதுக்கு. Ctrl+I இது வந்து ரிமூவ் த இட்டாலிக்ஸ் ஃபார்மேட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. Ctrl+B இது வந்து போல்ட் ஆக்கிறதுக்கு. Ctrl+U இது வந்து அண்டர்லைன்ஸ் பண்ணுறதுக்கு. Ctrl+F9 இது வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு. Ctrl+F10 இது வந்து பார்த்தா மேக்ஸிமைஸ் பண்ணுறது. Ctrl+A இது வந்து பார்த்தா என்டையர் ஒர்க் ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணுறது. Ctrl+Cனா காப்பி பண்ணுறது. Ctrl+Xனா வந்து கட் பண்ணி மூவ் பண்ணுறது. Alt+H இது வந்து பார்த்தா ஹோம் டேபுக்கு போகிறது. Ctrl+V இது வந்து பார்த்தா பேஸ்ட் பண்ணுறது. டெலிட் கீ கொடுத்தா டெலிட் ஆகிடும். நீங்கள் ஸ்பேஸ் பாரு இல்லை என்டர் அழுத்தினா அதை ஆக்டிவேட் பண்ணுறது, ஓகே பண்ணுறது, அந்த மாதிரியா மீனிங். F10 ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் இது கொடுத்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். Alt+Tab இது எடுத்தால் நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, விண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு Ctrl+Shift+L இது வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு Ctrl+Home கொடுத்தா ஃபஸ்ட்டு செல்லுக்கு போகும். Ctrl+End கொடுத்தா லாஸ்ட்டு செல்லுக்கு போகும். Shift+Space அதை எடுத்துனா என்டையர் ரோவே செலக்ட் பண்ணலாம். Ctrl+Space இதை எடுத்துனா நீங்கள் என்டையர் காலமை செலக்ட் பண்ணலாம். Ctrl+P இது கொடுத்தா பிரிண்ட் ஓப்பன் ஆகும். Ctrl+T இது வந்தால் புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணலாம். பேக் ஸ்பேஸ் கொடுத்தா நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேப்ஸ்லாக் ஆர் Shift+Any ஆல்ஃபபெட் இது வந்து கேபிட்டல் லெட்டருக்கு யூஸ் பண்ணலாம். Windows+D இது வந்து பார்த்தா டெஸ்க்டாப்பை ஷோ பண்ணுறது. Windows+L இது வந்து கம்ப்யூட்டரை லாக் பண்ணுறது. Windows+E இது வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறது. Windows+M இது வந்து விண்டோஸை மினிமைஸ் பண்ணுறது. Windows+Shift+M இது வந்து மினிமைஸ் பண்ண விண்டோவை வந்து ரீஸ்டோர் பண்ணுறது. F2 அழுத்தினா ரீநேம் பண்ணுறது. F5 அழுத்தினா ரெஃப்ரெஷ் பண்ணுறது கரண்ட் விண்டோவை. அவ்வளோதான் காய்ஸ். மோஸ்ட்லி நான் இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.